ஜெபவேளை உனை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தை கேட்டு பாதம் வந்தேன். இந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு அரணும் பெலனும் கோட்டையுமா இருக்கிற ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்தும் போது நம்ம எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா சூழ்நிலைகள்லையும் சந்தோஷமாக அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற தைரியத்தோடு நம்ம என்ன பண்ணலாம் குட்டீஸ், நம்ம எதனாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அதை தான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடலை நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இந்த ப்ரேயர் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளோ நேரங்களில் நம்ம கூட இருக்கவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஜெபத்தின் மூலியமாக தான் நம்மளும் கடவுள் என்ன பண்ணிக்கிறோம், உரையாடிக்கிறோம். நம்ம மனதில் இருக்கிற ஒவ்வொரு வேதனைகளையும், நம்ம மனதில் இருக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரேயர் மூலியமாக தான் அவரிடத்துல வெளிப்படுத்துகிறோம், அப்படி தானே குட்டீஸ்? அதுதான் இன்னைக்கு அருமையான பாடல் மூலியமாகவும் சொல்லியிருக்கோம். நான் என்னோட ஜெப வேலையில் உம்மை தேடி வரும்போது நீங்கள் எனக்கு எந்த மாதிரியான நம்பிக்கை கொடுக்குறீங்கன்னா, எனக்கு ஒரு அரணும் பெலனும் கோட்டையுமாய் இருந்து எனக்கு அந்த சோர்வே நான் கண்டுபிடிக்காத அளவுக்கு எனக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு அந்த பாடல் இருக்குது குட்டீஸ். நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்பிக்கை கொடுக்கறது உண்டு, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதுலேருந்து மீண்டு வந்துடுவ அப்படின்னு. ஆனால் ஏசப்பா கொடுக்குற நம்பிக்கை எந்த அளவுக்குரிய நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னா, அந்த நம்பிக்கை ஒரு கோட்டை அளவுக்கு எழும்பி நம்மளை எந்த ஒரு தீங்கும் அதை தாண்டி தொட முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை நமக்கு ஏசப்பா கொடுக்குறாங்களாம் குட்டீஸ், நம்மளோட ஜெப நேரத்தில். ஸோ அதை தான் இன்றைக்கி ரொம்பவே அருமையான அந்த பாடல் மூலியமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம லைஃப்பில் அப்போது இந்த ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ நேரம் நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகி ரொம்ப டீப்பாக நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவரிடத்துல எடுத்து சொல்கிறோம் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே அதுக்கான பதில் கிடைச்சிரும். அப்போது நம்ம உண்மையிலே நம்மளோட முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நம்ம அவரிடத்துல நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம், ஒளிவு மறைவு இல்லாமல். ஏன்னா ஏசப்பா கிட்ட நம்ம எதையுமே மறைக்க முடியாது, அப்படி தானே குட்டீஸ்? அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படி எதையுமே மறைக்காமல் நம்ம வெளிப்படையாக அவரிடத்துல பேசும்போது கண்டிப்பாக அவரும் அதுக்கு ஏற்றது போல் நமக்கு வெளிப்படையான நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அவரிடத்துலேருந்து நம்ம செய்த பாவங்களை நம்ம ஹைட் பண்ணிக்கிடணும்னு நினச்சிட்டு நம்ம செய்த நல்லதையே நம்ம சொல்லி ஏசப்பா எனக்கு ஏன் இது நீங்கள் கொடுக்கல, எனக்கு ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு நம்ம அவரிடத்துலேயே நம்ம கண்ணாம்பூச்சி விளையாண்டோன்னா கண்டிப்பாக அவர் நம்ம வாயிலிருந்து ஏசப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, நான் இதை ஏதோ ஒரு யோசனையில் பண்ணிட்டேன், பேசிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு நம்ம சொல்கிறோமாங்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு குட்டீஸ். ஸோ நம்ம அவரிடத்துல எப்பையும் எதையும் ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எசேக்கியேல் 36:26 படியாம், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் அப்படிங்கிற வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது நம்மக்கிட்ட பெருக்கிற இதயம்லாம் கல்லாலான இதயமா? அதை தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ உன்னை முழுவதுமாக என்கிட்ட சரண்டர் பண்ணிட்ட, எதையும் ஹைட் பண்ணிக்காமல், என்னிடத்துலேருந்து நீ மறைக்கணும்னு எதையும் நினைக்காம நீ முழுவதும் என்னிடத்துல நீ சரண்டர் பண்ணிட்ட அப்படின்னா உன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்துறதுக்கான புதியதொரு ஆவியை, தூய ஆவியோட பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த தூய ஆவியாரோட பலன் உன்னோட இருதயத்தை புதிய இருதயமாக மாற்றும்.
அப்படி நீ புதிய இதயத்தை பெறும்போது நீ நினச்சிட்ருக்கிற உனக்கு எதுவுமே சரிப்பட்டு அமைய மாட்டேங்குன்னு நீ நினச்சிட்ருக்கிற அந்த கல்லாலான இதயம் கண்டிப்பாக உணர்வுள்ள ஒரு நிறைவான ஒரு சதையாலான இருதயமாக, அதுவும் என்னோட ரத்தத்தில் நிரப்பப்பட்ட இருதயமாக அது மாறும்னு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஏசப்பா நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை தெரிஞ்சோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவரோட கரங்களில் அதை நம்ம சரண்டர் பண்ணும்போது நம்ம தேடுகிற விடுதலையும் நம்ம தேடுகிற உண்மையான மன நிறைவும் அமைதியும் கண்டிப்பாக அவர் கைகளிலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட அந்த புதியதொரு இதயத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை முழுவதுமாக அவரோட கரங்கள் ஒப்பு கொடுப்போம். அவரிடத்துலேருந்து பெறுகிற நிறைவு நம்மளை ஒருபோதும் நம்மளை குறைவுபட்டு போக வைக்காது. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களோட கல்லாலான இதயத்தை நீங்கள் மாற்றுகிறதற்காக நன்றி டாடி. இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தின நீங்கள் இனியும் கூட எங்களோட தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. எங்களோட இருதயத்தை தூய்மையாக்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.